ஹாய் காய்ஸ், இன்னைக்கு மேன் vs சர்வைவல் என்ன பார்க்க போகிறோன்னா, இது மேன் vs சர்வைவலுக்காக சொல்லல, ஆஸ் பை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? சிபிசி எக்ஸாம். ஃபஸ்ட்டு சிபிசி எக்ஸாம்னா என்ன? அதாவது இப்போ நீங்கள் மெடிக்கல் கோடிங் ஜாயின் பண்ணணும்னா சிபிசி எக்ஸாம் முடிச்சுட்டு உள்ளே வரணும், இல்லை சிபிசி எக்ஸாம் முடிக்காமல் உள்ளே வரணும். இந்த ரெண்டே கேட்டகரி தான் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் முடிக்காமல் இருக்கீங்க, ஓகேவா? இப்போ சிபிசி எக்ஸாம் முடிக்கணும். ஆல்ரெடி முடிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டம்னு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். இது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லணும், ஏன்னா அவங்க எல்லாம் இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்காக சொல்கிறதுக்காக தான் நான் இந்த இதே நான் போடலான்ட்டு இந்த பிளாகே போட்டிருக்கேன். ஹவ் ஐ காட் பாஸ்ட் சிபிசி பாஸ்ட்டு வித்தின் 1 month 92 marks. அதாவது 1 monthல 92 மார்க் எப்படி எடுத்து எப்படி பாஸ் பண்ணேன் அதை நான் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி சிபிசி எக்ஸாம்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ஓகேவா? எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு. உள்ளே போய் பார்த்தோன்னா தான் தெரியுது உண்மையாகவே கஷ்டம்னு. இப்போ நீங்கள் நார்மலாக எக்ஸாம் மாதிரிலாம் அது இல்லவே இல்லை, ஓகேவா? நீங்கள் டிகிரி கூட படிச்சிடலாம், ஆனால் சிபிசி எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு புக் இல்லை, கிட்டத்தட்ட 2 புக்கு, 3வது புக்கும் இருக்குது, எபிக்ஸ் புக்கு. ஃபஸ்ட்டு சிபிடி புக், ஐசிடி 10CM, தென் வந்து எபிக்ஸ் புக்கு. இந்த 3 புக்கை வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. தென் கான்செப்டை ரொம்ப நீங்கள் அனலைஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அதில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் 1 year படித்தாலும் அது ரொம்ப ரொம்ப முடியாத விஷயம்தான். ஒன்றே ஒன்று தான் சிபிசி பொறுத்தவரை, ஒன்றே ஒன்று தான், சரியா? நான் சொல்லிக் கொடுக்குறது அதுதான், வைராக்கியம், விடாமுயற்சி. இந்த 2 இருக்கணும். நான் வென்ட்ரான்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிபிசி நிறைய பேர் முடிச்சிருந்தாங்க. நான் அப்போலாம் முடிக்கவே இல்லை, சிபிசி எக்ஸாம் பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து கிளாஸ் போயிட்டு ஒர்க் போயிட்டு கிளாஸும் போயிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஜாலியாக, என்ஜாய்மெண்ட்டாக, அப்படியே ரெக்க கட்டி பறக்குது, சின்ன கவுண்டர் அந்த மாதிரி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு முடிக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன். வித்தின் ஒன் இயர் 1 monthல நான் கரியர் மூவ் பண்ணி வேற ஒரு கம்பெனிக்கு போனதில் முடிச்சே ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷனு. ஆனால் எல்லாரும் மாதிரியும், ஏன்னா நிறைய பேரை பார்த்தாச்சு. ஏன்னா 1 year படித்தாங்க, 3 months படித்து நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, 2 பேர் 2 அட்டம்ப்டில் ஃபெயில் ஆயிருக்காங்க, நிறைய பேர் பயமுடுத்தி. நானும் வென்ட்ரால் இருக்கும்போது கிளாஸும் 12,000 கொடுத்து ஜாயின் பண்ணி சிபிசி படிக்கணும், எக்ஸாம் எழுதணும்னு ஒரு மைண்ட் செட்டே இல்லை. நானே பயந்துட்டேன். ஆனால் இந்த தடவை நீ முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. ஒன்றுமே இல்லை, என் கையில் காசு எதுவுமே இல்லை. அப்போ வந்து நான் அப்போ தான் ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒர்க் போனதில் ஒரு 50 பேர் எனக்கு சுற்றி இருக்காங்க, அவங்களும் சிபிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. அது என்னை விட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே வந்து பயந்துட்டு எனக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க. அவங்க முன்னாடி நான் அவங்க வந்து இப்போ எப்படின்னா ஒரு டேங்கர் லாரியில் ஓடிட்டு இருக்கவங்க, நான் ஜஸ்ட் வந்து அப்போ வந்து ஒரு சைக்கிளில் வந்து இப்படி மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். முடிக்க முடியுமா முடிக்க முடியாதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. போய் கரெக்டாக 15வது நாள் ஒன்று பண்ணேன். ஒன்றும் பண்ணலை, சரியா? ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 5,000 கேட்டேன். ஒரு ஃப்ரெண்டு வென்ட்ரால தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேரும் 10,000 கொடுத்தாங்க, 5,000 கொடுத்தாங்க. அதை வச்சு கிளாஸ் ஜாயின் பண்ணேன். தென் வந்து என்ன சொல்கிறதுன்னா, என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாயின் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு தான், எப்பவும் போல தான் படித்தேன். ஒர்க்கே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் போய் ஒரு கம்பெனியில் போகிறதே பெரிய விஷயம். கரெக்டாக 15வது நாளே நான் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகேங்களா? அன்னையிலேருந்து ஒர்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் ஈவினிங் ஆனால் போயிடுவேன், சாட்டர்டே சண்டே ஆனால் போயிடுவேன். லீவுக்கு கூட வீட்டுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு வைராக்கியமாக வித்தின் 1 monthல, ஓகேங்களா? உண்மை சொல்கிறேன், நான் பெருமைக்காக சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டாச்சு, ஓகே இது ரொம்ப கஷ்டம், நீ படிச்சு தான் ஆகணும், வேலைக்கும் போகணும், இங்கேயும் படிக்கணும், சென்னை பிடிக்காத ஒரு இடம் உனக்கு, இடம் புது சாப்பாடு இருந்தாலும் நீ முடிச்சே ஆகணுங்கிற மைண்ட் செட்டு. அந்த ஒரே ஒன்று மைண்ட் செட் வச்சுட்டு நீ முடிடா அஜேஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சு தான் நான் ஈவினிங் ஆனால் மட்டும் படித்து, சாட்டர்டே சண்டே மட்டும் படித்து வித்தின் 1 monthல 92 மார்க் எடுத்தேன். ரியலி அது எனக்கே ஒரு ஒரு வில் பவர் மாதிரி தான். எனக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸே 2 பேர் படித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பின்னாடி எழுதுனாங்க. அவங்களுக்கு நான் ஒரு பிலீஃப் கொடுத்தேன்னு கூட வச்சுக்கலாம், ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அமௌண்ட் கூட இல்லை. அதுக்கப்புறம் நான் லோன் போட்டு தான் சிபிசி எக்ஸாம் முடித்தேன். உங்களுக்கு காசு இருக்குது இல்லை, இப்போ வீட்டில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆக்சுவலாக என்னை விட உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் டெஃபினட்டாக முடிக்க முடியும். ஸோ கம்ஃபர்ட்லேருந்து அன்கம்ஃபர்ட் சுச்சுவேஷன் தான் உங்களை வந்து க்ரோத் கொண்டு போகுமே தவிர நீங்கள் இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதான் சொல்கிறேன். சிபிசி பொறுத்தவரையும் பயப்படவே அவசியமே இல்லை. ஒரே ஒரு லாஜிக் சொல்லித்தரேன். புக் இருக்குது, 3 புக்கு இருக்குது, கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினை நல்லா படிங்க, 3 டைம் படிங்க. என்றைக்குமே 3 டைம் கான்சியஸ்னஸாக படிக்கணும். அந்த கான்சியஸ்னஸாக படித்ததை புக்கில் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இங்கே இல்லாதது அங்கே இல்லை. அதாவது அங்கேயே வந்து கொஸ்டின் இருக்குது, ஆன்சர் இருக்குது, நீங்கள் போய் சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி.
ஆனால் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து மைண்டை வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிவிடும். ஓகேவா? அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் 70 above எடுக்கலாம். அதாவது ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதே தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. இதை பொறுத்தவரையும் சிபிஎஸ்சி பொறுத்தவரையும் நிறைய மார்க் எடுத்துகிட்டே இருக்கணும். எடுத்து கீழே விழுந்து எடுத்து கீழே விழுவணும். நான் வித்தின் 1 மந்த்லேயே அவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருப்பேன். ஒரு 2000 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பேன். அவ்வளோ கிளாரிட்டி வந்துச்சு. ஸோ இந்த கிளாரிட்டிக்கு அப்புறம் நான் ஒரு 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 பெரிய ஸ்டார்ட் அப்பே உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நம்மள்ட்ட அதாவது ஆல்ரெடி படித்தவங்க சொல்லி கொடுத்ததுங்கிறது வேற. நானே ஒரு புதுசாக ஒரு தியரியாக உருவாக்கிட்டேன். இது இப்படி அது அப்படி மைண்டில் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அதே தான் சொல்கிறேன், சிபிஎஸ்சி பொறுத்தவரை யாரும் பயப்பட வேணாம். ஆனால் ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், அது மட்டும் ரொம்ப முக்கியம். வைராக்கி இருந்தால் மட்டும்தான் சிபிஎஸ்சியில் பாஸ் பண்ண முடியும். அதை நான் வந்து 100% ஷியூராக சொல்கிறேன். இப்போ இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ இது எண்ணெய் ஓகேவா, ஒரு டப்பா இருக்குது. இதில் வந்து இப்படி ஊற்றுறீங்க, லைட்டாக ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ஆனால் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு இதில் ஃபுல்லாக முடிஞ்சிருமா? அதே தான் ஃப்ளோ ஸ்டேட்டு தான். என்றைக்குமே இந்த ஃப்ளோ ஸ்டேட் மட்டும்தான். கண்டினியூஸாக நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதாவது இது படிக்கிறது இல்லை, மக்கப் இல்லை, ஜஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பேஷண்ட் கம்மிங் டு தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ அது மைண்டில் வந்துருச்சா, அவங்க எதுக்கு வருவாங்க, ஒரு டிசீஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி கோடிங் பண்ணது தான், அதில் மாடிஃபைர் ஆட் பண்ணுறோம். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாவே ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ரொம்ப பெருசாக இருக்குன்னா பயப்படவே வேணாம், ரொம்ப சிம்பிள். 2 டைம் கொஸ்டின் படிச்சிங்கன்னா கிளாரிட்டி அதாயிரும். ஸோ சிபிஎஸ்சி தைரியமாக எழுதுங்க. 2 அட்டெம்ப்ட் இருக்குது, ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஏன்னா 2வது அட்டெம்ப்ட் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பயத்துலேயே வந்து நிறைய பேரை டவுன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நான் என்னோடய இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க எப்படிலாம் பாஸ் பண்ணாங்க வித்தின் 1 மந்தில், அது ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி. அதை நான் வந்து பிஸ்னஸ்க்காகலாம் நான் இதை வந்து இதுக்கு கொண்டே வரல, அது கொண்டு வரவும் மாட்டேன். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாக சொல்லுவேன்னா, அப்போ என்கிட்ட வந்து புது வேலை, புது இடம், அதுக்கப்புறம் புது ஃப்ரெண்ட் சர்க்கிள், புது சாஃப்ட்வேரு, தென் வந்து காசு கூட இல்லை. அப்போ வந்து எனக்கு ரூம் வந்து எனக்கு அங்கே வந்து கொஞ்சம் இஷ்யூ ஓகேவா. அங்கே ரூம்மேட்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் வேற ஒரு ரூம்மேட்ஸை நான் அப்போ மாற்றினேன். ஆனாலும் அவ்வளோ கஷ்டத்துலையும் நான் வந்து லோன் அப்போவே அந்த வித்தின் 1 மந்த்லேயே போட்டு பாஸ் பண்ணேன். அது வைராக்கியம், கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இதை விட நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில். ஸோ உங்களால் பாஸ் பண்ண முடியும். நீங்களும் வித்தின் 1 மந்தில் யூ காட் 90 above மார்க்ஸ் ஓகேவா. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் நல்லபடியாக சிபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க. இது ரொம்ப நாள் இது சொல்லணுன்ட்டே இருந்தேன், ஆனால் சொல்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல, இன்றைக்கி தான் கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாம் பாஸ் பண்ணுங்கள். அப்பப்போ நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட யார் கேட்குறவங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து இது வந்து ₹1 கூட இப்போ வரையும் வாங்கினது சீரியஸாக சொல்கிறேன். தனியாக வந்து மாடிஃபை சொல்லி கொடுத்துருக்கேன், கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன், மார்க் அனுப்பியிருக்கேன். என்னால் முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சைட்லேருந்து நான் அனுப்பிட்டுருக்கேன். ஸோ உங்களோட வில்லிங் தான், நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இன்னொன்று, சிபிஎஸ்சி முடிக்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெடிக்கல் கோடிங் கரியர் வந்து நீங்கள் கஷ்டம்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது காரணம் இருக்குது. இதை பொறுத்தவரையும் சிபிஎஸ்சி முடிச்சிங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராக்ரஸ் போக முடியும். வேலை இப்போ வந்து ஒன்ஸ் வந்து ஒரு கம்பெனி போயிட்டு இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணணும்னா கூட சிபிஎஸ்சி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ சிபிஎஸ்சி முடிங்க, அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக. இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, சிபிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு கம்பெனிட்டு இன்னொரு கம்பெனி மாறுறீங்க. அப்போ அந்த இது இருக்கும், ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியட் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா கூட ஃபைன் கட்டணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து கட்டிக்கோங்க ஓகேவா. ஃபைன் வந்து $50 அப்படின்னா 5000 rupees. சிபிஎஸ்சி முடிச்சிங்கனாலும் அதை பண்ணாதீங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, சிபிஎஸ்சி நல்லா பாஸ் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி ஆல்ரெடி முடித்தவங்க கரெக்டாக ரினியூ பண்ணுங்கள், அதுதான் சொல்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும்.